அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் ஃபோர்ஸ், நேவி, லீடர்ஷிப் எல்லாமே போயிடுச்சு. இப்ப வந்து பேசணுங்கிறாங்க. நான் சொன்னேன் லேட்டு, ரொம்ப லேட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதனால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதே சில மணி நேரங்களுக்கு முன்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நான் பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு. நம்ம பதிவுகள்லாம் பார்த்தோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிட்டேன் அப்படின்னா எப்படி? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அவரு நல்லா திங்கிங் கெப்பாசிட்டியோட தான் இருக்காரா? அப்படிங்கிற கேள்விகள் பல அண்டர்ஸ்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா, யுஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க ஈரான் கிட்ட. ஈரானோட அம்பாசிடர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ல வந்து ஜெனீவால வந்து கேட்டுக்கிறாங்க, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போலாம்லங்க அப்படிங்கிற கேட்டதுக்கு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. எங்களுக்கு என்ன ப்ராஸ்பெக்ட் இருக்கு, நெகோசியேஷன்ல எங்களுக்கு என்ன ப்ராஸ்பெக்ட் இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய டைம் பீயிங்க்கு எங்களுக்கு டவுட்ஃபுல்லாவும் இருக்கும். அதனால என்ன யூஸ்னு எங்களுக்கு தெரியலையே, பேச்சுவார்த்தைனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு இருந்து கேட்டுக்கிறாங்க. அதுவும் இந்த பேச்சுவார்த்தையில அம்பாசிடர் அலோகேட் பண்ணியிருப்பாங்களே அலி பெஹ்ரேனி அவர்கள். ஸோ அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அதாவது ஈரான் இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவோட போக மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு டைமும் ஒன்னொன்னு யோசிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படி அப்படிங்கிற கேள்வி. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல வந்து பண்ண கத்தார் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களாமா ஈரான் மேல. அடுத்த சவுதி அரேபியா வந்து பண்ண ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்களாமா அட்டாக் பண்றதுக்கு ஈரான. அடுத்த பெஹ்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிமார்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்களாம். ஹிமார்ஸ் எல்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்தாச்சுங்க, உக்ரைன்லயே பார்த்தாச்சு, அது ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம கவுண்டர் பேட்டரி அப்படிங்கிற பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க கிட்ட கவுண்டர் பேட்டரி இருக்காது. மிசைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது போல இங்க இருந்து சவுதி இங்க இருந்து அட்டாக் பண்றாங்க, மாறி மாறி விமானப்படைகள் எடுத்துக்கொண்டு போய் அடிச்சுட்டு வராங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் அது போல செய்யறாங்கன்னா ஈரான் அப்ப அபிஷியலா அவங்களையும் அடிப்பாங்கன்னு அர்த்தம். அவங்களே அடிப்பாங்க அப்படின்னா அவங்க எதை வேணாலும் அடிப்பாங்க. இப்ப ஈரானுக்குள்ள எப்படிலாம் அடி விழுவுதோ அதே போல எதை வேணாலும் அடிப்பாங்க. தன்னாலும் அமெரிக்காவோட எம்பசி அதை மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதை வேணாலும் ஈரான் வந்து பண்ண அடிப்பாங்க. அப்புறம் ஆயில் டிப்போ, ஆயில் ஸ்டோரேஜ்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அந்த கப்பல்கள் பயன்படுத்துது இல்லையா ஆயில்ல. இப்போ விமானம் தாங்கிய போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய விமானங்களுக்கு ஆயில் வேணும். விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தான் நியூக்ளியர் பவர்டு. அதுல இருக்கக்கூடிய விமானங்களுக்கு ஃபியூயல் வேணும்ல, டேங்கர்ஸுக்குலாம் ஃபியூயல் வேணும்ல. ஸோ இப்போ அந்த ஃபியூயல்ல எங்கிருந்து போகும், இங்கிருந்து தானே போகும். ஸோ அதனால அதெல்லாம் அடிக்கிறாங்க ஈரான் தரப்பு நியாயப்படுத்தி. இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னா எப்படி அப்படி உங்களுக்கு கேள்விகள் வருது இல்லையா. அதனால எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. பில்டிங்ஸ், ஸ்கூல் பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ். இப்போ எப்படி ஈரான் உள்ள அடிக்கிறாங்க, அது போல எல்லாரும் மாறி மாறி எல்லாத்தையும் அடிச்சுக்குவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிச்சுக்குவாங்க அப்படின்லாம் மாற்று இருக்குல்ல. ஸோ இது ஒரு பெருத்த சேதமா வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டுக்கு தான் இருக்கும். செய்யறாங்களா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது சவுதி அரேபியா, கத்தார் அவங்களுக்கு ஆல்ரெடி யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட், ஃபுட் சப்ளை செயின்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல ஷார்டேஜஸ் இருக்கு. ஏன்னா 90% வந்து பாத்தீங்கன்னா அவங்க இம்போர்ட் தான் பண்றாங்க உணவுப் பொருட்களையும். அந்த நாட்டுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் தான். ஆனா அந்த நாடு தலை சிறந்த நாடா இருக்கு. அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணு ஆயில். ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ற காரணத்தினால அவங்க எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இப்ப எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇல இருக்கு. ஆல்ரெடி தண்ணியே அடிச்சிட்டாங்க. இப்போ சாப்பாடும் பிரச்சனை அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரேட் ரூட்ஸ் ஏதாவது ஆல்டர்னேட்டா ஏதாவது ரெடி பண்றாங்களா, இங்க இருந்து எல்லாம் போகும். அப்புறம் அதுக்குள்ள வரணும்னா இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ ரொம்ப சிக்கலான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல திரும்ப உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர், நாங்க தயாருங்க, எங்களோட ட்ரோன் டிஃபென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புறோம், நாங்க எங்க கிட்ட இருக்கிறதுல மிடில் ஈஸ்டுக்கு அனுப்புறோம், ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க, ரஷ்யாட்ட பேசி சீஸ்ஃபயர் மட்டும் வாங்குங்க, நாங்க எல்லாத்தையும் அனுப்புறோம், உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் அனுப்புறோம் அப்படிங்கிறதோட கேட்டுக்கிறாங்க. எப்படி போய் கேட்பாங்க, யார் போய் கேட்டு சீஸ்ஃபயர் வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஆனா அங்க சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப கூட 4 பயில் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. இப்போ மெயினான விஷயம் மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பில்டிங்ஸ். ஈரானோட அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் குவாம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் மேல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த பில்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த அயத்துல்லா அவர்கள் இருக்கா இல்லையா, ஸோ அது போல சுப்ரீம் லீடர்ஸை எலெக்ட் பண்ணக்கூடிய பில்டிங். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா
அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க 88 மெம்பர்ஸ். ஸோ அவங்க அடுத்த சுப்ரீம் லீடர் யாரு அப்படிங்கிறத எலெக்ட் பண்றதுக்காக இருந்திருக்காங்க, ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா ஈரான் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நாங்க போர்ல தாங்க இருக்கோம், அந்த பில்டிங்ல ஒருத்தரும் கிடையாது, அந்த பில்டிங் அவங்க அடிச்சுக்கிறாங்க, அதனால கேஷுவாலிட்டியில எதுவும் இல்லை, பில்டிங் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் சொன்னாலும் ஈரான் சொன்னாலும் இப்போ அந்த நெக்ஸ்ட் சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற அந்த வாக்கெடுப்பு நடக்கிறத தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் தரப்பு வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஒரு பில்டிங் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, அது மக்கள் மத்தியில அதிருப்திகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் ஏர் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மேற்கு பகுதிகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குர்திஸ்தான் பகுதிகளில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் குர்திஸ்தான் ஈராக் ஈரான் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சாந்திராஜ் அப்படிங்கிற ஒரு பகுதி, இது ஈராக்கு பக்கத்துல இருக்கு, இது ஈரானோட பகுதி. ஸோ அந்த சைட்ல இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். ஸோ இதை ஏன் டெஸ்ட்ராய் பண்றாங்க அமெரிக்கா இஸ்ரேல் அப்படின்னா, அந்த பகுதிகளில் வீரர்கள் இருக்கலாம், ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருக்கலாம். அந்த டைம்ல இன்கேஸ் இந்த குர்தின மக்கள் உள்ள வராங்க, தாக்குதல் பண்றாங்க ஈரான் அப்படின்னா, இந்த பகுதிகள்லாம் வந்து பண்ண நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இது போல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் மெஹத்ராபாத் ஏர்போர்ட் தெஹ்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க, பேசஞ்சர் பிளைன்லாம் வந்து பண்ணா அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஏர்போர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த பகுதிகள்லாம் தாக்குதல் நடக்குது, அது ஏன் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னா, ரஷ்யா சைனா இது போல விமானங்கள்லாம் இங்க டிப்ளாய் ஆகும், ஏர்போர்ட் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அவங்க ஆயுதங்கள் கொடுப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, இது போல பல விஷயங்கள். ஸோ ஏன்னா தகர்க்கப்பட்டது தாக்கப்பட்டது அப்படின்னா அது போல விஷயங்கள் நடக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. ரெண்டாவது, ட்ரம்ப் அவர்கள் ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க ஆர்ம்டு குரூப்ஸ். ஈரான் இருப்பீங்கல்ல, ஆயுதங்கள் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்க, கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது போல செவுறு வீதி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியா அவங்க தரப்புல இருந்து இது போல ட்ரம்ப் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார், உதவுறதுக்கு தயார் அப்படிங்கிறது போல சொன்னதா சொல்லப்பட்டு வருது. இதுதாங்க காத்தால இருந்து நேத்துல இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ குர்தின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஈரானை தாக்குறதுக்காக ஈரானோட மேற்கு பகுதிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து பண்ண அமெரிக்கா இருக்கணும். ஸோ அமெரிக்காவோட விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இங்க நிக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஹெவியான அட்டாக் பண்ணாதான் ஈரானோட மேற்கு பகுதி அப்புறம் ஈரானோட தெற்கு பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஈரானோட தெற்கு பகுதிகளில் சைமல்டேனியஸா அமெரிக்கா இந்த பந்தாரா போர்ட்ல எல்லாம் வந்து பண்ண அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா இந்த ரீஜன் ஈரான் அமெரிக்காவோட வலைக்குள்ள சிக்கிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் போர் தான், யுத்த காலம் தான். ஸோ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பெருமளவுல தாக்குதல்கள் மிடில் ஈஸ்ட்ல அதுவும் குறிப்பா அரபுலக நாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தானே அடிக்கிறாங்க, அவங்களோட உதவிகள் இருக்கிறதுனால தானே செய்யறாங்க. ஏன்னா அங்க வந்து சொகுசா இருந்துக்குவாங்க, அங்க இருந்து வீரர்கள் இந்த இடத்துக்கு நீந்தி வந்து ஈரான்ல வந்து பண்ண அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும், திருப்பி அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து இருக்காங்க. இப்ப அதுக்கு வழி இல்லை அப்படிங்கும் போதுதான் அமெரிக்கா மாட்டிட்டு முழிக்கிறாங்க. எதுனாலும் 4 வாரம் அப்படிங்கிற டைம் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. சும்மா 1 வாரம் 2 வாரம் முன்ன பின்ன வருங்க அப்படிங்கிற ஹெட்செட் அவர் சொன்னாரு. பார்ப்போம் அந்த அளவுக்கு சாலிடான ட்ரூப்ஸ் வந்து பண்ண இருக்காங்களா. ஏன்னா ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு ஈரான்ல. ஏர் ரிட்டாலியேஷன்ல ஈரான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ரிட்டாலியேஷன்ல ஈரான் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழுசா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே போல ஐஆர்சிஜி வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி கேம்ப் குர்திஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. குர்திஸ்தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஈரான் அப்படிங்கிறது போல இருப்பாங்க, ஓயா சிட்டி எர்பில்ல. ஸோ அந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. ஈராக்குள்ளேயும் தாக்கிட்டு இருக்காங்க, வடக்கு ஈரான்ல. ஸோ பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ் ஈராக்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பலமுனை தாக்குதல்கள் இந்த குர்திஸ்தான் மேல தாக்குதல் பண்ணலாம். ஒருவேளை அவங்க இன்ஃபில்ட்ரேட் ஆனாங்கன்னா இந்த பகுதிகளெல்லாம் அவங்க தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதிகப்படியான மெர்சனரிஸ் ஈரானுக்கும் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பஷர் அல் அசத் அவர்களோட படைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இந்த டைம்ல இஸ்ரேல் லெபனானுக்குள்ள தீவிரமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் சிரியாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இதை சாதகமா பயன்படுத்திட்டு இந்த த்ரூஸ் கம்யூனிட்டிக்குள்ள வந்து ஏதாவது செய்யலான்னு யோசிங்களா, சிரியா வேற மாதிரி ஆகி போயிரும் பாத்துங்க அப்படின்னு ஒரு வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க.
ஸோ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தயாராயிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டேவிட்ஸ் காரிடோர். நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். சிரியாவோட தெற்கு பகுதி துருஸ் கம்யூனிட்டி. ஸோ அதை அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுக்கிறாங்கன்னா சப்ளைஸை தொடர்ந்து ஈராக்கோட வடக்கு பகுதி வரைக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஈராக்கோட வடக்கு பகுதிங்கிறது குர்திஸ்தான். ஸோ குர்திஸ்தான் வழியா வந்து பாத்தீங்கன்னா மெர்சனரிஸை லான்ச் பண்ணி கண்டினியூஸா ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இவங்களோட திட்டம் அப்படிங்கிறது போல நம்ம பல மாத காலங்களா சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அது கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஈரானும் அதுக்கு பல வழிகளை தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அட் சேம் டைம் ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இஸ்ரேலோட வடக்கு பகுதி பல இடங்கள்லயும் தாக்குதல் நடந்திருக்கு. இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லவீவ்ல நடந்திருக்கு அப்படிங்கிற இமேஜஸ் வீடியோ பதிவுகள் வருது. அடுத்தது கஃபார்ன்ற பகுதி மலை முகடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இஸ்ரேலோட பேஸ் மேல வந்து பண்ண அடிச்சிருந்துக்கிறாங்க. ஹெவியான மிசைல் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பல பகுதிகளையும் டைரக்டா இம்பாக்ட் ஆயிருக்கு. கூடவே 2 செட்டில்மெண்ட் அப்புறம் மிலிட்டரி பேசஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஈரான். அது கூடவே ஃபூட்டேஜஸையும் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க நைட் நேரங்கள்ல எப்படி நாங்க மிசைலை லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறது போல. இந்த மிசைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் லான்ச்சர்ஸை யூஸ் பண்ணி பெரும்பாலும் லான்ச் பண்றாங்க. ஸோ அதுவும் மொபைல் லான்ச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த லான்ச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு லான்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுவும் ஒரு மிசைல் 2 மிசைல் ஒரு பகுதிகள் இருந்து பண்றதுனாலதான் ஈரானோட லான்ச் கேப்பபிலிட்டிஸை இப்ப வரைக்கும் அமெரிக்கானால முடக்க முடியல. ஏன்னா ஒரு லான்ச்சரா வந்து பாத்தீங்கன்னா தாக்கணும் அப்படின்னா யுகங்கள் ஆயிடும். அதுக்குள்ள ஈரான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மிக பெரும் சிக்கலா இருக்கு. இதுதான் அமெரிக்காவோட மிக பெரும் சிக்கலா இருக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். 12 நாள் போர்ல ஈரான் பல விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க ரீபில்ட் ஆயிருக்காங்க. ஆனா மிசைல்களை தாக்குதல்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அவங்க ப்ரிப்பேர் ஆகாம இருக்காங்க. அதனாலதான் இப்ப மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இஸ்ரேலா இருக்கட்டும், மிடில் ஈஸ்டா இருக்கட்டும். கிரவுண்ட் ட்ரூப்ஸை மட்டும் ஈரான் எப்படியாவது தடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேபிள் ஆயிருவாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் ஜெயிக்க போறாங்களா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தல் டிஃபென்ஸ், செந்தல் டிகோட்ஸ் 2 சேனலோட லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கூடவே வாட்ஸ்அப் சேனலும் சரி, டெலகிராம் சேனலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.